நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிடமும் தேமுதிகவிடமும் வெளிப்படையாக ஆதரவு கோரிய சீமான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தான், நாங்க எடுத்த முடிவு எடுத்ததுதான் அப்படின்னு மறுத்த இபிஎஸ், பிரேமலதா, விஜயகாந்த். 2026க்கு கூட்டணிக்கான அடித்தளமா இந்த வெளிப்படையான ஆதரவு. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர், தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சட்டமன்றத்தில் எழுப்பப்படக்கூடிய மிக பெரும் பிரச்சனையாக கள்ளச்சாராய விஷயம் எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 63 உயிர்களை குடித்திருக்கிறது இந்த கள்ளச்சாராயம். இந்த விஷயம் பெரிதும் பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே அதிர்ச்சியம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் அப்படின்னா கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டுல மரக்காணம் பகுதியில் பல உயிர்கள் பலியானது இந்த கள்ளச்சாராய விஷயத்திற்கு. அந்த விஷயத்திலிருந்தே மீண்டு வராத நிலைமையில இன்று 2024ஆம் வருடமான இப்போது இந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் ஆளும் கட்சியை பார்த்து பொதுமக்கள் அனைவருமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக எழுந்திருக்கிறது. இது கட்சி பாகுபாடின்றி ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது மக்களுடைய பேசுபொருளாகவுமே இருக்கு. எந்த கட்சி வேணா ஆட்சி செஞ்சுட்டு போங்கயா, ஏன் நடக்குது, இதுக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்க முடியல உங்களால அப்படிங்கிறதான் மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கள்ளுக்கடையை மூடுனீங்களே, டாஸ்மாக் கொண்டு வந்தீங்களே, ஏன் இந்த கள்ளச்சாராய மரணம் தொடருது? கள்ளுக்கடை மட்டும் ஆகாது, கள்ளச்சாராயம் ஆகுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை மக்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் கருத்துக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நடக்க இருக்கு. இந்த இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்து கட்சிகளுமே ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து கட்சியினா இந்த தேர்தலில் மும்முனை போட்டி தான். அதிமுகவும் தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்காங்க. அதனால பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் களமிறங்கி இருக்கிறார், நாம் தமிழர் வேட்பாளர் களமிறங்கி இருக்கிறார், அதே போல திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவாவும் களத்தில் இருக்கிறார். ஆளும் கட்சி அப்படிங்கிறதுனாலேயே திமுக கிட்டத்தட்ட ஒரு 10-11 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களா இந்த விக்கிரவாண்டி ஒரு தொகுதி இடைத்தேர்தலுக்கு பொறுப்பு அமைச்சர்களா 11 அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க, பணிக்குழுவை நியமிச்சிருக்காங்க. அதே போல நாம் தமிழரும் பணிக்குழுவை நியமிச்சு முக்கியமான மூத்த தலைவர்கள், பிரபலமான முகங்கள், கட்சியில ஒரு நல்ல ஒரு உழைப்பாளிகளா இருக்கக்கூடிய நபர்களை அங்க நியமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு 3 முனை டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சார களத்தில் பேசும்போது அதிமுகவிற்காகவும் தேமுதிகவிற்காகவும், அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களுக்காகவும் விஜயகாந்த் அவர்களுக்காகவும் பல நேரங்களில் நான் குரல் கொடுத்துருக்கேன், பல நேரங்களில் நான் மேடை ஏறி பேசியிருக்கேன், எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம நான் பேசியிருக்கேன், உழைத்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ அதனால அதிமுக தேமுதிக தொண்டர்கள், அதாவது இந்த கட்சிகள் இந்த முறை தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இல்லையா, அதனால இந்த கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் இந்த முறை நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும், நாம் தமிழருடைய வேட்பாளரான டாக்டர் அபிநயா அவர்களுக்கு வாக்களிக்கணும், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும், நான் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உங்களுக்காக பல நேரங்கள்ல நின்றுருக்கேன், அதனால உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை பிரச்சாரத்துல வச்சிருந்தாரு. இந்த விஷயம் தான் இப்ப மிக பெரும் பேசுபொருள் ஆகியிருக்கு. இதுல ஏன் நம்ம கள்ளச்சாராய விஷயத்தையெல்லாம் பேசணும் அப்படின்னா அது இருக்கு, நம்ம பின்னாடி பேசலாம். இந்த வேண்டுகோள் அவர் வெறும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக தான் வச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு பெரும் விவாதம் தான் இப்ப கிளம்பி இருக்கு. 2026ல ஒரு கூட்டணி அமைய போகிறதா, கூட்டணிகள் மாறப்போகிறதா, களம் மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு பெரும் விவாதத்தையும் கிளப்பி இருக்கு. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனியே நின்று போட்டிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய மிக பெரும் பிளஸும் கூட. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் உயர்ந்தாலும் 2%, 3%, 4% எத்தனை நாளைக்கு போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் இல்லையா? இல்ல அப்படி யோசிச்சாங்களா? இல்ல அதிமுகவுடைய ஓட்டுகள் வேஸ்டா தானே போகுது, அதை நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது, நம்ம இருக்கமே திமுகவிற்கு மாற்று, திமுக ஆதரவு திமுக மாற்று அப்படிங்கிற 2 ஓட்டு தான் விழப்போகுது இந்த இடைத்தேர்தல்ல. அந்த இடைத்தேர்தல்ல திமுக ஆதரவுங்கிறது விழப்போகுது தானா அவங்களுக்கு, திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுக ஓட்டு தேமுதிக ஓட்டு சொற்ப ஓட்டுகள் மற்ற இதர கட்சியினருக்கும் இருக்கும். அந்த ஓட்டுகளை நம்ம ஏன் பெற்றுவிடக் கூடாது
அந்த ஓட்டுகள் ஏன் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கு ஏன் அந்த ஓட்டுகள் போகணும், அதை ஏன் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா தலைவராக அவர் என்ன யோசிச்சு இந்த விஷயத்தை முன்னெடுத்தாரு அப்படின்னு அவரே பொதுவெளியில வந்து சொன்னாதான் தெரியுது. எல்லாமே யூகங்கள் தான். மூத்த அரசியல் பார்வையாளர்களுடைய விமர்சனங்கள்ல இருந்துதான் நம்ம இந்த விஷயத்த வந்து பேசுறோம். நம்ம பேசுறதெல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நம்ம பேச கிடையாது. இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், அப்படிதான். சோ வந்து 2026ல அதிமுக தேமுதிக நாம் தமிழர் கூட்டணி அமைக்க போகிறதா, அதற்கான வியூகமா இது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசுபொருளாகிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் வந்து எப்ப பொதுவெளியிலேயே வந்து இந்த அழைப்பை தொண்டர்களுக்கு கொடுத்தாரோ, அதாவது அதிமுக தேமுதிக தொண்டர்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்தாரோ அப்ப இருந்தே இது வந்து மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அதாவது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவினர் பேசிட்டு வராங்க. அதே விஷயத்த சட்டமன்றம் கடந்த 20ஆம் தேதி ஆரம்பிச்சது இல்லையா, அந்த 20ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு சென்று எங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க, நாங்க இந்த கள்ளச்சாராய மரண விஷயத்தை நம்ம கண்டிப்பா பேசணும், விவாதிக்கணும், விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. அதை வந்து நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி நேரத்தில் இந்த விஷயத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சபாநாயகர் தரப்பு சொல்லப்பட்டதாகவும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே பேசியிருந்தாரு. அதிமுக வீண் விளம்பரத்துக்காக இந்த விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க. கேள்வி நேரம் வரும்போது அவங்க வந்து இதை விவாதிக்கலாமே, அதை விடுத்து ஏன் சட்டமன்றத்துக்குள்ள வந்ததுமே வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க? அவங்க வந்து இதை பேசுபொருளாக்குறதுக்காக, ஒரு விளம்பரம் தேடுவதற்காக அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. மக்கள் மீது அக்கறை இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஆரோக்கியமான விவாதத்தை எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஆளும் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அதாவது அதிமுக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றம் நடத்தப்படுவதில்லைன்னு திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுக மூத்த அமைச்சர்கள் பேசுறாங்க. ஆனா தமிழக சட்டமன்றத்திலே ஜனநாயகம் பின்பற்றப்படுவது இல்ல, எதிர்கட்சியினரை பேச விடுவதே இல்ல, நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுடைய பிரச்சனைகளை தான் எதிர்கட்சியினர் பேச போறாங்க. ஆனா மக்களுடைய விஷயங்களை பேசவே கூடாதுன்னு தொடர்ந்து வந்து எதிர்கட்சியினரை வெளியில துரத்துறாங்க. இது வந்து ஸ்டாலின் எதிர்கட்சிகளை வெளியில அனுப்பிட்டு தான் ஸ்டாலின் பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடா தான் இது நடக்குது. தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் பின்பற்றப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவை வந்து இந்த உண்ணாவிரதத்துக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அவங்களும் சொன்னது இதுதான். அதாவது ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றம் அப்படின்னா எதிர்கட்சியினரையும் பேச விடணும், ஆனா எதிர்கட்சியினரை வந்து இடைநீக்கம் செய்து விட்டு சட்டமன்றத்தை நடத்துவது ஜனநாயகமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. எதிர்கட்சிகள் பேசணும், பேச விடணும், அனுமதி கொடுக்கணும், ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கணும், அதுதான் வந்து ஒரு சரியான சட்டமன்றத்திற்கு அழகு அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சிருந்தாங்க. சரி, மற்றவங்க பேசுற மாதிரி இந்த ஆதரவு இந்த விஷயம் எல்லாம் போகுதா, இல்ல இந்த இடைத்தேர்தலோட முடிந்து விடுகிறதா, இல்ல 26 வரை தொடருதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து விவாதங்கள் சட்டமன்றத்துல தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தினந்தோறும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்கள் போய் சட்டமன்றத்துல இந்த மாதிரி விவாதத்துக்கு எடுத்துக்கணும் கள்ளச்சாராய விஷயத்த, மக்கள் பிரச்சனை இது, 63 உயிர்கள் பலியாயிருக்கு, பேசணும்னு கேட்டதுனால வெளிநடப்பு செஞ்சாங்க. பிறகு வந்து அவங்க அவையிலிருந்து ஒத்தி வைக்கப்பட்டாங்க. ஒரு நாள் முழுவதும் வந்து அவங்க ஒத்தி வைக்கப்பட்டாங்க. கடைசியில் இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே அவங்க வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே. அதனால கொந்தளித்த அதிமுக உறுப்பினர்கள் இன்று காலை முதலே அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தலைமையில சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்துல உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருந்தாங்க. 5 மணியோட அந்த உண்ணாவிரத போராட்டமானது முடித்து வைக்கப்பட்டது. இதுல என்ன ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாளர் இருக்கார் இல்லையா, அவரோட தலைமையில நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் போயிட்டு, இடும்பாவனம் கார்த்திக் உட்பட ஒரு சில நிர்வாகிகள் போய் அந்த உண்ணாவிரதத்துல கலந்திருக்காங்க. ஒரு அறிக்கையும் வந்து அவங்க அங்க வந்து இபிஎஸ்ஸிடம் கொடுத்திருக்காங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழருடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு அந்த உண்ணாவிரதம் நிகழ்ச்சியில அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. இது இப்ப இன்னும் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த மேடையிலே என்னாச்சு அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, இந்த உண்ணாவிரத போராட்டத்துல அவங்களும் கலந்திருந்தாங்க. அப்ப அவங்களிடத்திலையும் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, சீமான் வந்து பொதுவெளியிலேயே அழைப்பு கொடுத்திருக்காரு, ஆதரவை கேட்டிருக்காரு,
தேமுதிக அதிமுக ஆதரவு அளிக்குமா அப்படின்னு கேட்கப்படுது. பிரேமலதா அவர்கள்ட்ட வந்து தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கப்படுது. எடுக்கப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டதா, இடைத்தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படிங்கறது அவங்களோட முடிவா இருந்துச்சு. இபிஎஸும் அதே தான் சொல்லியிருந்தாரு. வெளிப்படையா எதுவுமே அவங்க அதை மீறி எதுவுமே பேசல. ஆதரவளித்த நாம் தமிழருக்கு நன்றி அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. சரி, இது இதோட முடிஞ்சிருச்சா அப்படிங்கறத ஒரு மிக பெரும் கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தாங்க. அந்த கூட்டணி தேர்தலையும் சந்திச்சது. ஆனா பாஜகனுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக எடப்பாடியில இருந்து மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய யாருக்குமே ஒத்து போகாம தொடர்ந்து பிரச்சனைகளே கிளம்பிட்டு இருந்தனால அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்த பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தலைமையில மாபெரும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கூட்டணியை அமைக்க முடியல. தேமுதிக இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. பட் வந்து வெற்றி ஒரு தொகுதி கூட பெறல அப்படின்னாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவிற்கு உண்மை. ஆனா பாஜக அப்படி ஒரு விஷயத்தை பேசுபொருளாக்கி இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு போய் அப்படிங்கிறது பாஜகவுடைய மூத்த தலைவர்களுக்கே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அதனால பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் மீது தலைமை கோபத்துல இருக்கிறது, கண்டிப்போடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பேசுபொருளாகி இருக்கு. சரி, இப்போது அதிமுகவிற்கு ஒரு மாபெரும் கூட்டணி தேவை. எதற்கு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. சோ அதற்கான முயற்சியில அவங்களும் இறங்கியிருக்காங்களா, அழைப்பு கொடுத்திருப்பாங்களோ, இல்ல நாம் தமிழர் வந்து சரி நம்ம தனித்து போட்டிங்கன்னு எத்தனை நாளைக்கு இன்னும் நம்ம வந்து இதை நகர்த்திட்டு போக முடியும்? நம்மளும் வந்து நம்ம இருக்கக்கூடிய நாம் தமிழர்ல இருந்து ஒரு சில நிர்வாகிகள் வந்து கட்சியில இருந்து விலகி இருந்தாங்க. அவங்க சொன்ன காரணங்கள்ல முக்கியமான காரணமா வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து தனித்து போட்டி அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு அதிகாரம் தேவை, ஒரு பதவி தேவை. அது இல்லாம நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே குரல் கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. சோ அதை உணர்ந்த சீமானவர்கள் கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரா, அதற்கான அழைப்பு தானா இது அப்படிங்கிற ஒரு விவாதமும் கிளம்பி இருக்கு. அது எந்த அளவுக்கு 26க்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிளம்பி இருக்கு. சரி, அதையெல்லாம் எடுத்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே நாம் தமிழருக்கு அதிமுக தேமுதிகனுடைய வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கு. நாம் தமிழருமே வந்து பொது தொகுதியிலையுமே வந்து பட்டியலின வேட்பாளர்களை களம் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. பட் மற்ற இரு திராவிட கட்சிகளும் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களான அந்த தொகுதியில எந்த சமுதாயத்தினர் அதிகம் இருக்காங்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரை திராவிட கட்சிகள் வந்து நிறுத்துவாங்க வெற்றிக்காக. அந்த விஷயத்தை அவரும் முன்னெடுத்திருக்காரோ அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் கிளம்பி இருந்தது. ஆனா அதையெல்லாம் முறியெடுத்து ஏற்கனவே இந்த மக்களவை தேர்தலிலேயே பல்வேறு சவால்கள், பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு நெருக்கல்கள் எல்லாமே இருந்தது. அதையெல்லாம் சமாளிச்சுதான் இந்த தேர்தலை சந்திச்சு வாக்கு சதவீதம் உயர்வு பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையே வந்து நாம் தமிழர் பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி அவங்க கொண்டு போக போறாங்க, இது வந்து கட்சிக்குள்ள ஒருமனதாக எடுத்திருக்காங்களா, கட்சி உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இது சம்மதமா, இது வந்து தொடருமா, இல்ல இந்த இடைத்தேர்தலோடு முடிவு பெற்று விடுமா, விமர்சகர்கள் பேசக்கூடிய 2026க்கான ஒரு அச்சாரம் இது அப்படிங்கறதெல்லாம் பொய்யாகி விடுமா இந்த இடைத்தேர்தலோடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு பிறகுதான் நமக்கு வந்து தெரிய வரும். மீண்டும் இந்த விஷயம் குறித்து தொடர்ந்து பேசலாம். நன்றி.